ராமாபுரம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஊரோட எல்லையில, அதுவும் ஊருக்கு ரொம்ப தூரமா ஒரு சின்ன குடிசையில 70 வயசு பாட்டி சாந்தம்மா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆகாயத்துல இருக்கிற மேகங்கள் எல்லாம் கருக்க ஆரம்பிச்சு சில்லுன்னு காத்து வீசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல வீட்டுக்குள்ள சின்ன ஒரு விளக்கு ஏத்தி வச்சு சாந்தம்மா உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சின்ன விளக்கோட வெளிச்சத்துல வீட்டுக்குள்ள பாய போட்டு பாட்டி அதுல உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த உலகத்துல அவங்களுக்குன்னு யாருமே இல்ல. புருஷன் 30 வருஷத்துக்கு முன்னாடியே கண்ணை மூடிட்டாரு. பட்டணத்துக்கு போன புள்ள அம்மாவை பத்தி யோசிக்கிறதே இல்ல. எப்பவுமே தனிமையான வாழ்க்கைதான். வயித்துல பசி இருந்தாலும் அவங்களுக்கு வயசானாலும் கூட இதுவரைக்கும் எதுக்காகவும் யாருக்கிட்டயும் கை நீட்டினதில்ல. அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற சின்ன இடத்துல ரொம்பவும் கஷ்டப்பட்டு அவங்க காய்கறி வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த செடிங்க தான் அவங்க குழந்தைங்க. கடவுளே, இன்னும் இந்த உடம்புல உசிரி ஏன் இருக்கு? இந்த உசிரை எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு விடுதலைய கொடுக்க கூடாதா? இந்த உலகத்துல எனக்குன்னு யாருமே இல்ல. பகல் நேரமாவது தெரு தெருவா அலைஞ்சுக்கிட்டு காய்கறி வித்துருவேன். ஆனா ராத்திரி நேரம் இந்த இருட்டுல தனிமையா வாழும்போது நரகத்தை விட மோசமா இருக்குப்பா என்னோட வீடு. என் புருஷன் இருக்கும்போது இந்த குடிசை கோவில் மாதிரி இருக்கும். என்னைக்கு அந்த மனுஷன் போனாரோ அத்தோட அந்த சந்தோஷம் எல்லாமே போச்சு. 10 மாசம் சுமந்து பெத்த என் புள்ள அம்மா ஒருத்தி இருக்கா அப்படிங்கிறதே மறந்து அவன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் சந்தோஷமா வாழ்றதுதான் எனக்கும் வேணும். ஆனா இந்த வயசான அம்மா உசுரோட இருக்காளா இல்லையான்னு கூட பார்க்க வராம இருக்கானே, அதத்தான் என்னால தாங்கிக்க முடியல. எப்படியோ அவன் பார்க்கலனாலும் ஏன் கஷ்டத்தால நான் பொழைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் தோட்டத்துல விளையிற அந்த காய்கறிங்க மட்டும்தான் என்னோட வயிற்று பசிய போக்கிக்கிட்டு இருக்கு. அங்க இருக்கிற செடிங்க தான் எனக்கு குழந்தைங்க மாதிரி. அதுங்களோட பேசும்போது என் கஷ்டம் எல்லாமே மறந்துடுது. இந்த பூமியில இன்னும் நான் சுய கௌரவத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கேனா என் தோட்டத்துல விளையிற காய்கறியால மட்டும்தான். அதுங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு ரொம்பவும் வருத்தத்தோட மனசுக்குள்ள ஒரு தைரியத்தோடவே காந்தம்மா கடவுளுக்கு நன்றியை சொல்லிட்டு படுத்து தூங்குனாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில பறவைங்களோட கலகல சத்தத்தோட எல்லாருமே எழுந்திருச்சாங்க. சாந்தம்மா விடிய காலையிலே எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சுட்டு தோட்டத்துக்கு போய் அங்க இருக்கிற காய்கறி எல்லாத்தையுமே பறிச்சு கூடையில போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த கூடையை எடுத்து தலையில வச்சுக்கிட்டு குச்சியை ஊனிக்கிட்டு ஊருக்குள்ள நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. கத்திரிக்காய் கத்திரிக்காய், வெண்டைக்காய் வெண்டைக்காய் அப்படின்னு கத்திக்கிட்டே போய்கிட்டு இருந்தாங்க. சீதம்மா ராமையாவோட வீட்டு வாசலுக்கு போனதும் கூடையை இறக்கி திண்ணையில உட்காந்துருந்தாங்க. அப்பதான் ராமையாவோட பொண்டாட்டி லக்ஷ்மி வெளியில வந்தா. என்னம்மா இது, இந்த வெயில்ல இவ்வளவு பெரிய கொடியை தலையில வச்சுக்கிட்டு ஏமா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நடந்து வரீங்க? உங்க முகத்தை பாருங்க, வெயில்ல எப்படி வாடி வதங்கி போச்சுன்னு. ஆமா பாட்டி, லக்ஷ்மி சொல்றது சரிதானே. இந்த வயசுல எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? உங்களுக்குன்னு யாரும் இல்லாம இருக்கலாம், ஆனா நாங்களாம் இல்லையா? உங்களை நல்லபடியா பாத்துக்க மாட்டோமா? இதுக்கு போய் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படணும்? ஏன் பாராமையா அப்படி சொல்ற? நீ நல்ல பையன், எனக்கு புள்ள மாதிரி தான். ஆனா சாகுற வரைக்கும் சொந்த காலில் நின்னு சுய கௌரவமா வாழணும்னு என் மனசு எப்பவுமே சொல்லும். கடவுள் புண்ணியத்துல என் உடம்புல இன்னும் பலம் இருக்கு. என் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல காய்கறி செடிங்களை வளர்த்துக்கிட்டு அந்த காய்கறியை ஊருக்குள்ள கொண்டு போய் வித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதுதான்ப்பா எனக்கு சந்தோஷமே. அம்மா, உங்க சுய கௌரவத்தை பார்த்தா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. சரி உட்காருங்க, உங்களுக்கு நான் போய் சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னு லக்ஷ்மி உள்ள போய் பாட்டிக்காக சுட சுட சாப்பாடும் குடிக்கிறதுக்கு தண்ணியும் கொண்டு வந்து கொடுத்தா. இந்தாங்கம்மா, தண்ணியும் சூடா இருக்கு, சாப்பாடும் சூடாதான் இருக்கு. காலையில இருந்து நீங்க சாப்பிடலங்கிறது உங்க முகத்துல தெளிவாவே தெரியுது. இத சாப்பிடுங்க. அந்த காய்கறி மொத்தத்தையும் நானே வாங்கிக்கிறேன், எனக்கே கொடுத்துருங்க. லக்ஷ்மி, பெத்த புள்ள என்ன கவனிக்க மாட்டேங்கிறா. ஆனா எந்த ரத்த சம்பந்தமும் இல்லாத நீ என்ன பெத்த தாய் மாதிரி பாத்துக்கிற. நீ கொடுத்த இந்த சாப்பாடு என் பசியை தீக்குதுமா. அதே நேரம் நீங்க என் மேல காட்டுற பாசம் என் மனசு நிறைஞ்சு போகுது. எனக்கு இதை விட வேற என்ன வேணும் அப்படின்னு அழுதுகிட்டே பாட்டி சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு காய்கறியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்புனாங்க. அப்படி பாட்டி நடந்துகிட்டே ஊருக்கு நடுவுல இருக்கிற பெரிய பங்களா வீடு ரகுராமையாவோட பெரிய வீட்டுக்கு வந்தாங்க. ரகுராமையா அவர் வீட்டு வாசல்ல ஒரு கைத்து கட்டல்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. பக்கத்துல அவங்க மனைவி ரங்கம்மாவும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஓஹோ, சாந்தம்மா வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன்.
நீங்க கொண்டு வர மாதிரி காய்கறி இந்த ஊர்ல யாருமே கொடுக்கறதில்லம்மா. சாந்தம்மா, என்ன காய்கறி வேணுமோ பாட்டிக்கிட்ட வாங்கிக்கோ. ஆமாங்க, சுத்தி இருக்கிற அத்தனை ஊர்லயும் பாட்டி விக்கிற மாதிரி காய்கறியை யாராலையும் விக்க முடியாது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் பாட்டி, ஊரே வறண்டு போய் கிடக்கு, இந்த காய்கறி செடி எல்லாத்தையும் நீ எப்படி வளர்க்குற? அம்மா, நான் அந்த செடிங்களை நான் பெத்த பிள்ளைங்க மாதிரி பாத்துக்கிறேம்மா. தினமும் ராத்திரி நேரம் கொஞ்சம் கூட கஷ்டப்படாம ஆத்துல இருந்து தண்ணியை கொண்டு வந்து செடிங்களுக்கு ஊத்துறேன். அதனாலதான் அந்த செடிங்க எல்லாமே நல்லா இருக்கு. சபாஷ் பாட்டி, இந்தாங்க 10 ரூபாய் காய்கறிக்கு வச்சுக்கோங்க. இன்னொரு 10 ரூபாயும் கொடுக்கறேன் உங்க காய்கறியோட தரத்துக்காக. வேணாங்க ஐயா, காய்கறிக்கான பணம் மட்டும் கொடுங்க. அதிக பணம் எனக்கு வேண்டாம். பரவாயில்லம்மா, வாங்கிக்கோங்க, இத நாங்க தானே கொடுக்கறோம். அப்போ பாட்டியும் சரின்னு அவங்க 2 பேருக்கும் கையெழுத்து கும்பிட்டு நன்றி தெரிவிச்சுட்டு பணத்தை வாங்கிக்கிட்டாங்க. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் மதிய நேரம் பாட்டி அவங்க தோட்டத்துல இருக்கிற காய்கறி செடிங்களுக்கு தண்ணிய ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த ஊர்ல இருக்கிற பெரிய வட்டி வியாபாரியான சுப்பையா அவனுடைய 2 அடியாட்களோட பாட்டியோட வீட்டுக்கிட்ட வந்தான். அவனுக்கு யாரு நல்லா இருந்தாலும் கூட சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஏய் கிழவி, வெளியில வா. என்னோட இடத்துல குடிசைய கட்டிக்கிட்டு என்னோட இடத்துலயே தோட்டத்தையும் வளர்த்து அந்த காய்கறியை வைக்க எவ்வளவு தைரியம்? ஐயா, நீங்க பெரிய மனுஷன், தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. இந்த நிலம் எங்க தாத்தா காலத்துல இருந்தே காலியாதான் இருக்கு. அதுல நாங்க குடிசைய போட்டுக்கிட்டு பல வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப வந்து உங்க இடம்னு சொல்றீங்களே ஐயா? உங்க தாத்தாவோடதா? உங்க அப்பா என்கிட்ட வாங்கின கடனுக்கு பதிலா எப்பவோ இந்த பூமி எனக்கு சொந்தமாயிடுச்சு. உங்க அப்பா கை நாட்டு போட்ட பத்திரம் என்கிட்ட இருக்கு. டே ரங்கா, இப்பவே இந்த குடிசைய பிச்சு போடு. அப்படியே அந்த காய்கறி தோட்டத்தை நாசமாக்கிட்டு இந்த கிழவிய இங்கிருந்து துரத்தி விடுங்க. சுப்பையோட அடியாட்களுங்க அந்த குடிசையையே உண்டுலன்னு ஆக்கிட்டாங்க. எல்லாத்தையுமே பிச்சு தூக்கி போட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாம தோட்டத்துல இருக்கிற செடிங்களை எல்லாம் மிதிச்சு நாசமாக்கிக்கிட்டு இருக்கும்போது அதை பார்த்து தாங்க முடியாம, ஐயா வேணாங்க ஐயா, அது சாதாரண செடிங்க இல்ல, எனக்கு பெத்த பிள்ளைங்களுக்கு சமம். அதுங்களை மட்டும் எதுவும் செய்யாதீங்க, உங்க காலில் வேணும்னாலும் கும்பிட்டு கேக்குறேன். என்ன தெருவில் விட்டுடாதீங்க ஐயா, என்ன காப்பாத்துறதுக்குன்னு யாருமே இல்லைங்க ஐயா. உனக்கு உன்னோட உசுறு முக்கியம்னா இப்பவே இங்கிருந்து ஓடி போயிடு. அது மட்டும் இல்ல, இத்தனை வருஷமா என்னோட இடத்துல தான் நீ காய்கறிய விளைய வச்சு வித்திருக்க. அதுக்கு வாடகையா எனக்கு நீ 10,000 ரூபாய கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு போ. இந்த வயசான கிழவிக்கிட்ட 10,000 ரூபாய் எங்க இருந்துப்பா இருக்கும்? நாள் பூரா உழைச்சாலே வெறும் 10 ரூபாய் தான்ப்பா கிடைக்குது. தயவு செஞ்சு என்ன விட்டுடுப்பா, ஏதோ பொழைச்சு போறேன். என்னுடைய வீட்டையும் என்னையும் நடுத்தரும் கிழித்துறாதப்பா. பணம் இல்லையா? அப்ப நீ இங்க இருக்க முடியாது. ஒழுங்கா போயிடு. வேற எதனா ஊருக்கு ஓடிப்போ. எந்த காரணத்தை கொண்டும் என் கண்ணுல பட்டுடாத. சுப்பையா அடியாட்களோட சேர்ந்து அந்த குடிசையை நாசமாக்கி அந்த தோட்டத்தையும் நாசமாக்கி ராட்சச மாதிரி ஒரு சிரிப்பை சிரிச்சிட்டு அங்கிருந்து போயிட்டான். பாவம் பாட்டி அதை பார்த்து அழுதுகிட்டு இருந்தாங்க. பாட்டி அழுதுகிட்டே ரொம்பவும் மனசு நொந்து போய், கடவுளே, உண்மையிலேயே நீ இருக்கியா? நீ இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கியா? பார்த்துக்கிட்டும் அமைதியா இருக்கிறன்னா உனக்கு அப்படி என் மேல என்னப்பா கோவம்? நான் யாருக்கு என்ன தொல்லை கொடுத்த, யாருக்கு என்ன அநியாயம் பண்ண? ஏதோ என் புருஷன் போனதுக்கு அப்புறம் வயிற்று பொழப்புக்காக 4 செடியை வளர்த்து காய்கறியை வளர்த்துக்கிட்டு இருந்தேன். அது கூட பிடிக்காம அந்த ராட்சச சுப்பையா வந்து என் வீட்டையும் பிச்சு போட்டுட்டான், என் செடிங்களையும் நாசமாக்கிட்டான். இனிமே நான் எங்க தங்குறது சொல்லு? அன்னைக்கு ராத்திரி நேரம் குளிர் தாங்க முடியாம பாட்டி ஆகாயத்தை பார்த்து அழுதுகிட்டே அங்கிருந்து வேற எங்கேயோ போயிட்டாங்க. அடுத்து 3 நாள் வரைக்கும் ஊருக்குள்ள பாட்டிய யாருமே பார்க்கவே இல்ல. யார் வீட்டுக்கும் பாட்டி காய்கறியும் கொண்டு போகல. இத பாத்துக்கிட்டு இருந்த ரகுராம் ஐயா, ரங்கம்மா 2 பேருமே என்ன ஆயிருக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஏங்க பாத்தீங்களா, அந்த ரங்கம்மா பாட்டி நம்ம வீட்டுக்கு காய்கறி கொண்டு வந்து 3 நாள் ஆச்சு. சமைக்க காய்கறியும் இல்ல. எப்பவுமே வர ரங்கம்மா பாட்டி இன்னைக்கு வரலனா என்னாச்சோ ஏதாச்சோன்னு ரொம்ப பதட்டமா இருக்குங்க. ஆமா ரங்கம்மா, அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க விளைய வச்ச காய்கறி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனா ஏன் இன்னும் வரல? சூர்யா இங்க வா. ஐயா சொல்லுங்க ஐயா. சூர்யா, நீ அந்த சாந்தாம்மா பாட்டியோட வீட்டுக்கு போய் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வா. காய்கறியை கொண்டு வந்தே 3 நாள் ஆச்சு. எதனா பிரச்சனையா என்னன்னு பாரு. சரிங்க ஐயா, இப்பவே போய் பார்த்துட்டு வரேன். சூர்யா நடந்துக்கிட்டே ஊரோட எல்லைக்கு போய் பார்த்தான்.
அங்க சாந்தம்மா பாட்டியோட வீடு மொத்தமும் பிச்சு போட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அவங்க தோட்டமும் நாசமா இருந்துச்சு. அங்க எந்த காய்கறியும் இல்ல, சாந்தம்மா பாட்டியும் இல்ல. எங்க போனாங்களோ ஏதோன்னு சொல்லி பாட்டியை தேடிக்கிட்டு போகும்போது ஊர் இலையில இருக்கிற ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே பாட்டி சோகமா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பாட்டிய பார்த்த உடனே சூர்யா உடனே பாட்டி பக்கத்துல போய் அவங்க கிட்ட இப்படி கேட்டான். பாட்டி, சாந்தம்மா பாட்டி, என்னாச்சு பாட்டி? உங்க வீடு தோட்டமெல்லாம் நாசமாயிருக்கே. நீங்க எதுக்கு மரத்தடியில உக்காந்துருக்கீங்க? வாப்பா சூர்யா, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு சின்ன குடிசையில இருந்துக்கிட்டு 4 காய்கறியை வித்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அது அந்த வட்டி வியாபாரி சுப்பையாவோட கண்ணை உருத்திடுச்சு போல. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து, ஒன்று அந்த இடத்துக்கு 10,000 ரூபாய் வாடகை கொடு, அப்படி இல்லைன்னா இந்த குடிசை எல்லாத்தையும் பிச்சு போட்டுருவேன்னு மொத்தத்தையுமே அழிச்சிட்டு என் தோட்டத்தையும் அழிச்சிட்டு போயிட்டான். அதனாலதான்ப்பா நான் இங்க இருக்கேன். அடப்பாவி, அந்த சுப்பையாவுக்கு எவ்வளவு திமிரு! இவ்வளவு அநியாயம் பண்ணியிருக்கான். பாட்டி, நீங்க பயப்படாதீங்க. இப்பவே போய் ஜமீன்தார் ஐயா கிட்ட விஷயத்த சொல்லி அவனை உண்டுலன்னு ஆக்கறேன். சூர்யா வேக வேகமா ஜமீன்தாருடைய வீட்டுக்கு ஓடி போனான். அங்க பாட்டிக்கு நடந்த அநியாயம், சுப்பையா பண்ண அராஜகம் எல்லாத்தையுமே சொன்னான். அதை கேட்டு ஜமீன்தாருடைய ரத்தம் கோவத்துல கொதிக்க ஆரம்பிச்சுது. டேய் சுப்பையா, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஒரு வயசான பாட்டியோட வாழ்க்கைய கெடுப்ப? இந்த ஊர்ல, அதுவும் என்னோட ஊர்ல ஒரு வயசானவங்களுக்கு இப்படி அநியாயம் நடக்க கூடாது. உடனே பஞ்சாயத்தை கூட்டுடா. எல்லாரையுமே பஞ்சாயத்துக்கு வர சொல்லு. சுப்பையாவையும் வர சொல்லு. சாயந்தர நேரம் ஊருக்கு மத்தியில பஞ்சாயத்து கூடுச்சு. அப்போ பஞ்சாயத்துல ரங்கம்மா பாட்டி சோகமா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஜமீன்தார் ரொம்ப கோவமா பாத்துக்கிட்டு இருந்தாரு. அவருடைய கோவத்தை பார்த்து சுப்பையாவோட உடம்பும் நடுங்க ஆரம்பிச்சுது. பாட்டிக்கு துணையா ராமையா லக்ஷ்மி 2 பேருமே பாட்டிக்கு பின்னாடியே தான் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. டேய் சுப்பையா, என்னோட ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு வயசான பாட்டியை கொடுமைப்படுத்தி அவங்களோட வீட்டையும் தோட்டத்தையும் நாசம் பண்ணியிருக்க. எந்த தைரியத்துல இது எல்லாத்தையும் செஞ்ச? ஐயா ஜமீன்தார் ஐயா, அவங்க என்னோட இடத்த புடிச்சுக்கிட்டு அங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க, அதான் காலி பண்ண வச்சேன். பொய்யுங்க ஐயா, அந்த இடம் யாருக்கும் சொந்தம் இல்ல. அது நம்ம ஊர் பஞ்சாயத்துக்கு சொந்தமான இடம். சாந்தம்மா பாட்டி 30 வருஷமா அங்கதான் இருக்காங்க. சுப்பையா போலி பத்திரத்தை தயார் பண்ணி அவங்கள கொடுமைப்படுத்தி அவங்க கிட்ட வாடகை கேட்டு இருக்கான். சுப்பையா, ராமையா சொன்னது உண்மைதான். அது பஞ்சாயத்துக்கு சொந்தமான இடம். எப்படி உன்னோட இடமாச்சு? அநியாயமா ஒரு வயசான பாட்டியை கொடுமைப்படுத்தினதுக்கு என்ன தண்டனைன்னு தெரியுமா? இப்பவே சாந்தம்மா பாட்டியோட காலில் விழுந்து நீ மன்னிப்பு கேட்கணும். அவங்க குடிசை இருந்த இடத்துலயே அதை கட்டி கொடுக்கணும். தோட்டத்தை நாசம் பண்ணதுக்காக நீ 5,000 ரூபாய் நஷ்ட ஈடா கொடுக்கணும். இல்லனா இந்த ஊர்ல நீ இருக்க மாட்ட. ஊஜனுக்கு முன்னாடி சுப்பையாவுக்கு அது அவமானமா இருந்துச்சு. இருந்தாலும் அவன் ஜமீன்தாரை பார்த்து பயந்து போய் அவன்கிட்ட இருக்கிற 5,000 ரூபாவை எடுத்து பாட்டி கிட்ட கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் முன்னாடி மன்னிப்பும் கேட்டான். என்ன மன்னிச்சிடுங்க பாட்டி, ஏதோ பேராசையில இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சுப்பையா அங்கிருந்து போயிட்டான். சுப்பையா போனதுக்கு அப்புறம் சபையில இருக்கிற அத்தனை பேரும் எழுந்திருச்சு நின்னாங்க. அப்போ ஜமீன்தார் ஜனங்க எல்லாரையுமே பார்த்து இப்படி சொன்னாரு. எல்லாரும் கேளுங்க. சாந்தம்மா பாட்டிக்கு யாரும் இல்லாம இருக்கலாம், ஆனா அவங்க நம்ம கிராமத்தை சேர்ந்தவங்க, நமக்குள்ள ஒருத்தவங்க. இந்த வயசுலயும் யாரையும் நம்பாம அவங்க சொந்த கால்ல நின்னு வாழறாங்க. அவங்களுக்கு நாம தான் ஆதரவு கொடுக்கணும். இப்ப சுப்பையா கொடுத்த 5,000தோட சேர்த்து நானும் 10,000 ரூபாய் கொடுக்கறேன். ஊருக்கு நடுவுல கோவிலுக்கு பக்கத்திலேயே இந்த அம்மாவுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுக்கணும். அந்த வீட்டை கட்ட ஆகிற செலவை நான் பாத்துக்கறேன். ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டி கொடுங்க. இத கேட்டதுமே அங்க சபையில இருக்கிற ஊஜனங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டு கைத்தட்டி கொண்டாடினாங்க. ஆமா, இனிமே உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நீங்க என் கண் பார்வையில தான் இருப்பீங்க. உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுக்கறேன். இனிமே நீங்க தனியாள் இல்லம்மா. ஆமாமா, இனிமே எங்க எல்லாருக்குமே அம்மா நீதான். இனிமே உன் சொந்த வீட்டுல நீ தைரியமா வாழலாம். ஐயா, அம்மா, நீங்க செஞ்ச உதவிய நான் என் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன். யாருமே இல்லாம இருந்த எனக்கு இந்த ஊரே துணையா இருக்குன்றது இத்தனை நாள் எனக்கு தெரியாம போச்சு. உங்க எல்லாருக்குமே நான் ரொம்பவும் நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னோட கடைசி காலத்துல எனக்கு இதை விட சந்தோஷம் வேற எதுவுமே கொடுக்க முடியாது. இனிமே எந்த கஷ்டமும் இல்லாம நான் நிம்மதியா வாழ்வேன். ஜமீன்தார் சொன்ன மாதிரியே கிராமத்து மக்கள் எல்லாருமா சேர்ந்து ஊருக்கு மத்தியில பாட்டிக்கு ஒரு அழகான வீட்டையும் கட்டி கொடுத்தாங்க.
அதே மாதிரி அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற தோட்டத்துல பாட்டி காய்கறி செடியை மறுபடியும் வளர்த்து அவங்களே கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த பணத்துல சுயகௌரவத்தோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ராமையாவும் லக்ஷ்மியும் தினமும் பாட்டியோட வீட்டுக்கு போய் பாட்டிக்கு ஏதாவது உதவி செஞ்சுட்டு வருவாங்க. அப்படி யாரும் இல்லைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த பாட்டியோட வாழ்க்கை இப்போ ஊர்ஜனங்களோட நல்ல மனசோட சந்தோஷமா தான் இருந்துச்சு. நாம சந்தோஷமா வாழ்றது முக்கியம்தான். ஆனா அதே நேரத்துல நம்மள சுத்தி யாராவது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா அவங்களையும் வாழ வைக்கும் போது நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் 2 மடங்கு அதிகமா கிடைக்கும். நேர்மையா வாழ்றவங்களுக்கு என்னைக்குமே கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து உதவி செய்வான். சிரிபுரம் அப்படிங்கிற கிராமத்துல பூபதி அப்படிங்கிற ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாரு. ஊர்ல இருக்கிற பாதி வயலும் பாதி தோட்டமும் அவருக்கு தான் சொந்தம். அவர்கிட்ட சூரையா அப்படிங்கிற ஒரு ஏழை பல வருஷமா வேலை பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் ரொம்பவும் நேர்மையானவன். சூரையா பொய் சொல்ல மாட்டான், திருட்டுத்தனம் பண்ண மாட்டான். ஜமீன்தார் என்ன சொன்னாலும் சரி அத அப்படியே செய்வான். சூரையாவுக்கு ஜமீன்தார் பூபதி மேல ரொம்பவும் பாசம் மரியாதை. அதுக்கு காரணம் அவங்க தாத்தா அவங்க அப்பா எல்லாருமே பூபதியோட வம்சத்துல தான் கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நன்றியும் விசுவாசமும் சூரையா மனசுக்குள்ள இருந்துச்சு. அவங்க தாத்தா காலத்துல இருந்து இந்த குடும்பம் தான் நமக்கு சோறு போடுது, இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சூரையாவோட பார்வையில பூபதி ஒரு கடவுளுக்கு சமம். ஆனா பூபதியோட பார்வையில சூரையா ஒரு சாதாரண வேலைக்கார மட்டும்தான். அவனுக்கு அகங்காரம் ரொம்ப அதிகம். சூரையாவ ஒரு வேலை செய்யற எந்திரம் மாதிரி தான் அவன் பயன்படுத்திக்கிட்டு இருந்தான். சூரையா எவ்வளவுதான் விசுவாசமா இருந்தாலும் அவன் ஒரு வேலைக்கார, எப்பவுமே வீட்டு வாசல்ல தான் அவன் நிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் பூபதிக்கே. ஒரு நாள் சூரையா பூபதியோட வயல்ல ரொம்பவும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். மதிய நேரம் வெயில்ல வேலை பார்க்கறதுனால அவனுக்கு ரொம்பவும் அசதியா இருந்துச்சு. அங்க வயல்ல ஜமீன்தாருக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பழைய கிணறு இருந்துச்சு. அந்த கிணறுக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலான்னு சொல்லி அந்த மரத்தோட நிழல்ல உட்காந்தவன் கொஞ்ச நேரம் அப்படியே படுத்து தூங்கிட்டான். அந்த நேரம் தூக்கத்துல சூரையாவுக்கு ஒரு கனவு வந்துச்சு. அவனுடைய தாத்தா ஒரு வெள்ளை வேட்டி சட்டை கையில ஊண்டுகோல பிடிச்சுக்கிட்டு அவன்கிட்ட இப்படி சொன்னாரு. டே சூரையா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி அடிமை வாழ்க்கை வாழ போற? நாங்க தான் எங்க காலத்துல அந்த ஜமீன்தார் காலில் விழுந்து கிடந்தோம். நீயாவது சுதந்திரமா வாழ வேண்டாமா? தாத்தா, நீயா? என்ன தாத்தா இப்படி சொல்ற? அவங்க போட்ட சோறை சாப்பிட்டு தானே நம்ம குடும்பம் வாழ்ந்துச்சு. வீணா போனவனே, நம்ம கஷ்டத்துல தாண்டா அவங்க குடும்பம் வாழ்ந்துச்சு. இனிமேலும் நீ அவனுக்கு அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ இப்ப படுத்து இருக்கியே, உன் தலைக்கு கீழே இருக்கிற பூமியில ஒரு புதையல் இருக்குடா. அது என் சின்ன வயசுல நான் புதைச்சி வச்சது, எனக்கு சொந்தம். அப்படின்னா இப்ப அது உனக்கு சொந்தம். அதை தோண்டி எடுத்துக்கோ, உன்னோட வறுமையை விட்டு வெளியில வந்துடு அப்படின்னு சொல்லி தாத்தா மறைஞ்சு போயிட்டாரு. தூங்கிக்கிட்டு இருந்த சூரையா வேர்த்து கொட்ட கொட்ட தூக்கத்துல இருந்து துடிச்சு பிடிச்சு எழுந்திருச்சான். அவனுடைய இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. தாத்தா சொன்னதுதான் அவன் காதல மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அவன் ஒரு நொடி கூட தாமதிக்காம இந்த கனவு பத்தி சொல்றதுக்காக அந்த வெயில்ல அவன் வீட்டுக்கு கிளம்புனான். வெயில்ல ரொம்பவும் அசதியா அவன் வீட்டுக்கு வந்து தான் பொண்டாட்டிய பார்த்து ரொம்பவும் சந்தோஷமா, கௌரி, கௌரி, எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. நம்ம கஷ்டம் தீர போற நேரம் வந்துடுச்சு. அப்படி சூரையா வயல்ல கிணத்தடியில படுத்திருந்தது. அப்போ தாத்தா கனவுல வந்து அங்க புதையல் இருக்கு அப்படின்னு சொன்னது. இது எல்லாத்தையுமே அப்படியே கௌரி கிட்ட முழுசாவே ஒப்படைச்சான். உண்மையாவாங்க? உங்க தாத்தா உங்களுக்காக அந்த இடத்துல புதையல வச்சிருக்காரா? நம்ம கஷ்டம் நம்மளுடைய வறுமை தீரணுங்கிறதுக்காகவே கடவுள் காட்டின வழிதாங்க இது. நாம ராத்திரியோட ராத்திரியா வயலுக்கு போய் யாருக்கு தெரியாம அந்த புதையலை எடுத்துட்டு வந்துடலாங்க. இனிமே நாம 2 பேரும் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காதுங்க அப்படின்னு கௌரி சந்தோஷமா சொன்னா. ஆனா அதை கேட்டதுமே சூரையாவுக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. என்ன கௌரி சொல்லிக்கிட்டு இருக்க நீ? புதையல திருட்டுத்தனமா கொண்டு வரணுமா? என் தாத்தா புதைச்சி வச்ச புதையலா இருந்தாலும் அது இருக்கிறது முதலாளியோட நிலத்துல. முதலாளியோட இடத்துல எந்த பொருள் கிடைச்சாலும் அது அவருக்கு தான் சொந்தம். அது அவர்கிட்ட தான் ஒப்படைக்கணும். அவரோட இடத்துல கிடைக்கிற எந்த பொருளும் எனக்கு எப்படி சொந்தமாகும்? ஏங்க, நீங்க இன்னும் இவ்வளவு அப்பாவியா இருந்தா எப்படிங்க? நீங்க அந்த ஜமீன்தார்கிட்ட எவ்வளவு விசுவாசமா வேலை செய்றீங்க. ஆனா அதுக்கு பதிலா அவரு உங்களுக்கு என்னங்க செஞ்சிருக்காரு? உங்க தாத்தா உங்களுக்காக வச்சிருக்கிற புதையலையும் கூட அவருக்கே ஒப்படைக்கிறேன்னு சொல்றீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது கௌரி. நான் முதலாளியோட உப்பை சாப்பிட்ருக்கேன். அவருக்கு துரோகம் பண்ண என் மனசுக்கு ஒத்துக்கல. நான் போய் முதல்ல அவர்கிட்ட விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லி சூரையா வீட்டை விட்டு வெளியில வந்தான். ஜமீன்தாருடைய வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது
அவனுக்கு பலவிதமான யோசனைகள் வந்துகிட்டு இருந்துச்சு. செருப்பை போடாம வெறும் கால நடந்துகிட்டு இருக்கும் போதுதான் அவனுக்கு ஒரு குழப்பமும் வந்துச்சு. கௌரி சொல்றதும் ஒரு வகையில உண்மைதானே. இப்ப நான் எதுக்காக போறேன்? அந்த புதையில என் தாத்தா புதைச்சி வச்சதுன்னா அதை எடுத்துக்கிட்டா என் பொண்டாட்டிக்கு எதுனா செய்யலாமே. என் பொண்டாட்டிக்கு பட்டு புடவை வாங்கலாம், குடிசை இருக்கிற இடத்துல மாளிகை வீடு கட்டலாம். எனக்கும் வயசாகுது. இன்னும் எத்தனை நாளைக்கு என்னால கூலி வேலை செய்ய முடியும்? சூரையா, என்ன உன் எண்ணம் மாறுது? ஆசை பேராசை ஆகுதா? அந்த புதையல் ஐயாவோட இடத்துல இருக்கு. அந்த இடத்துல கிடைக்கிறது அவருக்கு தானே சொந்தம். என் அப்பா அம்மா எனக்கு சொத்தை கொடுத்துட்டு போகலனாலும் நேர்மையா வாழ சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த புதையல முதலாளி கிட்ட கொடுத்துட்டு அவரு கொடுக்கறத வாங்கிக்கிறேன். இப்படி அவன் உறுதியா ஒரு முடிவெடுத்து கொஞ்சம் கூட யோசிக்காம ஜமீன்தாரோட வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தான். இந்த பக்கம் ஜமீன்தார் ரொம்பவும் பந்தாவா உக்காந்துகிட்டு இருந்தாரு. அவர் பக்கத்துல அவருடைய வேலைக்காரனான கனக்கையாவும் நின்னுக்கிட்டு இருந்தான். அப்போ மூச்சு வாங்கிக்கிட்டே சூரையா பூபதி கிட்ட, கும்பிடுறாங்க ஐயா. என்னடா சூரையா, வயல்ல வேலைய பாதியில விட்டுட்டு இங்க வந்திருக்க? இப்பெல்லாம் சரியா வேலை செய்யறது இல்லையே. அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா. உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். சூரையா அவனுடைய கனவுல வந்த தாத்தாவை பத்தியும் தாத்தா சொன்ன புதையலை பத்தியும் ஜமீன்தார் கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். அது உங்க பூமி அப்படிங்கறதால அந்த புதையல் உங்களுக்கு தான் சொந்தம். வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு அடக்கமா சொன்னான். ஆனா அதை கேட்ட உடனேயே பூபதி பக்கத்துல இருந்த கனகையா ரெண்டு பேருமே விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டே கணக்கையா, இவன் என்ன சொன்னான்னு கேட்டியா? இவனோட தாத்தா என்னோட இடத்துல புதையல புதைச்சி வச்சிருக்காராமா. ஏண்டா டேய், உங்க தாத்தா என் தாத்தா கிட்ட கூலி வேலை தானே செஞ்சாரு. அவரு 2 வேளை சாப்பாடு சாப்பிடவே படாத பாடுபட்டவரு. என் வயல்ல புதையல புதைச்சி வச்சிருக்காருன்னு நான் நம்பணுமா? ஆமாங்க ஐயா, வெயில்ல வேலை செஞ்சு இவனுக்கு மூளை கலங்கிடுச்சு போல. இல்லைன்னா தாத்தா புதையல்னு வந்து சொல்லுவானா? இல்லைங்க ஐயா, என் தாத்தா என்கிட்ட பொய் சொல்ல மாட்டாரு, உண்மையை தான் சொல்லுவாரு. ஒரே ஒரு தடவை நான் சொல்றத நம்பி என் கூட வாங்க. ஒருவேளை புதையல் கிடைச்சா உங்களுக்கு இருக்கிற சொத்து இன்னும் அதிகமாகுமே. அதுக்காகவாவது வாங்க. சூரையா மறுபடியும் உறுதியா சொன்னதுனால இப்போ பூபதியோட மனசுக்குள்ள ஒரு குழப்பம். ஒருவேளை உண்மையிலேயே அந்த புதையல் இருந்தா அது இவனுக்கு சொந்தமாயிடக்கூடாது, நான் தான் சொந்தமாக்கிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட, சரி வரேன், போய் பார்க்கலாம். ஆனா அங்க எதனா புதையல் கிடைக்கல, அங்கேயே கிணத்தடியில போட்டு உன்னை சாட்டையால் அடிப்பேன். ஜமீன்தார், கனக்கையா, சூரையா எல்லாருமே அந்த கிணத்தடிக்கிட்ட போனாங்க. ஜமீன்தார் கிணத்தடியில உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது சூரையா அவங்க தாத்தா சொன்ன இடத்துல மண்ணை தோண்ட ஆரம்பிச்சான். பூபதியும் கனக்கையாவும் ரொம்ப ஆர்வமா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. புதையல் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஆசை மனசுக்குள்ள இருந்துச்சு. அப்பதான் சூரையாவோட பார்வையில ஒரு மண்பானை பட்டுச்சு. உடனே அந்த மண்பானைய பார்த்ததும் அவன் ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். அந்த மண்பானைக்கு ஒரு துணியை வேற போட்டு கட்டி வச்சிருந்தாங்க. அதை பார்த்து சூரையா சந்தோஷமா கை நடுங்க அந்த பானையை வெளியில எடுத்தான். அவன் அவங்க ஐயா கிட்ட, பாத்தீங்களா ஐயா, எங்க தாத்தா சொன்னது உண்மைதான், இந்தாங்க புதையல். பூபதி ஆசையா முன்னாடி வந்து அந்த பானைக்கு மூடி வச்சிருந்த துணியை எடுத்தான். ஆச்சரியம், அந்த பானைக்குள்ள தங்கமும் இல்ல வைரமும் இல்ல, அது வெறும் காலியா இருந்த பானை. அத பார்த்த உடனே பூபதிக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. அட பாவி, இதுதான் உன்னோட புதையலா? ஒன்னும் இல்லாத பானைக்காக இவ்வளோ நேரத்தை வீணாக்கிட்டியே. உன்னை என்ன செய்யறது? என்னோட நேரத்தை வீணாக்கிறதுக்கா நீ திட்டம் போட்டு கூட்டிட்டு வந்த? என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, என் தாத்தா கனவுல வந்து இதான் புதையல்னு சொன்னாரு, எனக்கு ஒன்னும் புரியல. டே கணக்கையா, கேட்டியாடா? என் தாத்தா காலத்துல என் தாத்தா கிட்ட தான் இவனோட தாத்தா கூலிக்கு வேலை செஞ்சாரு. அவருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பானை கிடைக்கிறதே பெரிய விஷயம்தான். அதான் இத புதையல்னு நினைச்சிருக்காரு அப்படின்னு அவமானப்படுத்தி பூபதியும் கனகையாவும் அங்கிருந்து போயிட்டாங்க. பாவம், இது சூரையாவுக்கு ரொம்ப அவமானமாவும் ரொம்ப கவலையாவும் இருந்துச்சு. ஆனா அவன் அவங்க தாத்தாவை மதிக்கிறவன். அதனால அவங்க தாத்தா புதையல்னு சொன்ன அந்த பானையை எடுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்கு போனான். ஆனா அவன் முகமெல்லாம் வாடி போயிருந்ததை பார்த்து கௌரி என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு புருஷன்கிட்ட வந்து கேட்டா. என்னங்க, என்ன இது? புதையல்னு சொல்லி பழைய பானையை கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. ஜமீன்தார் புதையல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த பழைய பானையை மட்டும் உங்களுக்காக கொடுத்து அனுப்புனாரா? இல்ல கௌரி, அங்க பள்ளம் தோண்டி பார்த்தப்ப இந்த காலி பானை மட்டும்தான் கிடைச்சது. இத பார்த்த முதலாளி என்னையும் அதோட என் தாத்தாவையும் திட்டிட்டு போயிட்டாரு. எங்க தாத்தாவை அவர் அவமானப்படுத்தினதை என்னால தாங்கிக்க முடியல.
அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சூரையா வருத்தப்பட்டதை பார்த்து கௌரிக்கு அவனை பார்த்து கோவப்படணுமோ இல்ல அவனை பார்த்து வருத்தப்படணுமோ ஒண்ணுமே புரியல. ஆக மொத்தம் இந்த நிலைமையில இருக்கிற புருஷனை பார்த்து அவ வருத்தப்படத்தான் செஞ்சா. கவலைப்படாதீங்க, பணக்காரங்களுக்கு ஏழைங்களை பார்த்தா கொஞ்சம் எளப்பமா தான் இருக்கும். தாத்தா கனவுல வந்து பொய் சொல்லியிருக்க மாட்டாரு. நிச்சயமா அவர் ஏதாவது நல்லது தான் சொல்லியிருப்பாரு. இதுதான் அவரு நமக்கு விருப்பப்பட்டு கொடுத்ததா நினைச்சுக்கலாம். அழாம படுத்து தூங்குங்க, நாளைக்கு காலையில வேலைக்கு போகணும்ல, போங்க. பொண்டாட்டி சமாதானப்படுத்தினதுல சூரையாவோட மனசும் சரின்னு சமாதானமாச்சு. அடுத்த நாள் காலையில சூரையா எப்பவும் போலவே எழுந்திருச்சு அவனுக்கு புதையலா கிடைச்ச அந்த பானைய மண்ணா இருக்கேன்னு முதல்ல தண்ணியை விட்டு நல்லா கழுவினான். சூரையா கிட்ட பால் கறக்கிற ஒரு மாடு இருந்துச்சு. சூரையா அந்த பானையை கொண்டு போய் வச்சு அதுல பாலை கறந்தான். அதுக்கப்புறம் அந்த பானையை கொண்டு போய் சமையலறையில வச்சு முகம் கழுவுறதுக்காக கிணத்தடிக்கே வந்தான். அந்த நேரம் பார்த்து கௌரியும் சமைக்கலான்னு சமையலறைக்குள்ள போனவளுக்கு அந்த காட்சி ரொம்பவும் ஆச்சரியப்படுத்துற மாதிரியே இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, அந்த பானையில இருந்து பால் பொங்கி தரையில ஊத்திக்கிட்டே இருந்துச்சு. அது ரொம்ப தூரமா பால் போய்கிட்டே தான் இருந்துச்சு. ஏங்க ஏங்க, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க, இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படின்னு கௌரி சத்தமா கத்தின உடனேயே சூரையா வீட்டுக்குள்ள வந்தான். அப்போ அந்த பானையில இருந்து பால் பொங்கி ஊத்துறத பார்த்து அவன் ரொம்பவே ஆச்சரியப்பட்டான். என்ன கௌரி, நான் கொஞ்சோண்டு பால் தானே கறந்தேன். அதுக்கப்புறம் யாராவது பானையில பால் ஊத்திட்டு போனாங்களா என்ன? இவ்வளோ பால் எங்கிருந்து வந்துச்சு? யாரு ஊத்திருப்பாங்க? நம்ம வீட்டுக்குள்ள யாரும் வரமாட்டாங்களே. நீங்க வச்ச இந்த பானையில இருந்து பால் இப்படி பொங்கி ஊத்திக்கிட்டு இருக்கு. எனக்கு என்னவோ பயமா இருக்குங்க. சூர்யாவுக்கு உடனே ஒரு யோசனை வந்துச்சு. உடனே அவன் கௌரி கிட்ட பாலை இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்துன்னு சொன்னான். கௌரியும் சரி அப்படின்னு சொல்லி பாலை இன்னொரு பாத்திரத்துல மாத்தினா. ஆனா அதிசயம் என்னன்னா, மறுபடியும் அந்த பானையில இருந்து பால் ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ரெண்டு பேரும் ஒருத்தங்க முகத்தை ஒருத்தங்க மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டாங்க. ஏங்க, இது சாதாரண பானையே இல்ல. உங்க தாத்தா கனவுல வந்து சொன்னது உண்மைதான். இந்த பானைக்கு ஏதோ மந்திர சக்தி இருக்கு போலங்க. அதனாலதான் இந்த பானையில இருந்து பால் பொங்கி ஊத்திக்கிட்டே இருக்கு. சூரையாவுக்கு அவன் கனவுல வந்து தாத்தா சொன்னது எல்லாமே இப்பதான் சரியா புரிஞ்சுது. ஜமீன்தார் பானை காலியா இருக்குன்னு வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஆனா இப்பதான் அவனுக்கு புரியுது, புதையல் பானைக்குள்ள இருக்கிறதுல அந்த பானையே புதையல் தானே. கௌரி, இந்த பானை உண்மையிலேயே மந்திர பானைன்னா இதுல பால் மட்டும் இல்ல, எதை போட்டாலும் அதிகமாகணும்ல. நீ போய் நம்ம வீட்டுல இருக்கிற பித்தளை காசை கொண்டு வா. கௌரி பத்திரமா எடுத்து வச்சிருந்த ஒரு பித்தளை காசை கொண்டு வந்து கொடுத்தான். அத சூரையா எடுத்து அந்த பானைக்குள்ள போட்டான். கொஞ்ச நேரம் ஆச்சு. பானையில இருந்து காசு வெளியில வரவே இல்ல. அப்பதான் சூரையா தன் பொண்டாட்டி கௌரி கிட்ட, அப்பாடா, கொஞ்ச நேரத்துல நான் ரொம்ப பயந்துட்டேன். இந்த பானையில பால் மட்டும்தான் வரும் போல அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா திடீர்னு பானைக்குள்ள இருந்து கலகல கலகலன்னு ஒரு சத்தம். என்னடான்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துல ஒத்த காசு பல 100 காசா வெளியில வந்துச்சு. இப்ப அந்த பானை நிறைய அவன் போட்ட ஒத்த காசு பல்லாயிரம் காசா நிறைஞ்சே இருந்துச்சு. தாத்தா, உங்களுக்கு ரொம்ப நன்றி தாத்தா. நீங்க சொன்ன புதையல் உண்மைதான் தாத்தா. இதுதான் அந்த புதையல். எந்த ஜமீன்தார் உன்னையும் உன் பேரனையும் அவமானப்படுத்தினாரோ அவருக்கு பாடத்தை தான் கத்து கொடுக்கணும். அந்த பூபதி திமிரால இதை விட்டுட்டாங்க. நமக்கு நல்ல காலங்க. சூரையாவும் அந்த காசை எடுத்து கையில தொட்டு பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். இப்போ அவங்க தாத்தாவோட புண்ணியத்துல அவனுக்கு இனிமே வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வரப்போறதில்ல. அந்த காசை வச்சுக்கிட்டு அவன் சந்தோஷமா ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துடலாம். சூரையா அந்த காசை வச்சு ஒரு சின்ன வியாபாரத்தை ஆரம்பிச்சான். அவனுடைய பழைய குடிசை இருக்கிற இடத்துல இப்போ ஒரு பெரிய வீடு இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அவன் இப்ப எந்த குறையும் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவன் சம்பாதிச்ச பணத்தை அவன் மட்டும் வச்சுக்கல, ஊர்ல இருக்கிற நிறைய பேருக்கு கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சான். கொஞ்ச நாள்ல சூரையா கோடீஸ்வரனா ஆனது பூபதிக்கு தெரிய வந்துச்சு. ஆனா அந்த பானையில தான் எதுவுமே இல்லையே அப்படின்னு அவன் குழப்பத்திலேயே இருந்தான். ஆனா ஆக மொத்த சூரையா கொடுத்து வச்சவன் நாம அதிர்ஷ்டத்தை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். இன்னொரு பக்கம் சூரையா அவனுடைய மனசுக்குள்ளேயே அவனுடைய தாத்தாவுக்கு நன்றிய தெரிவிச்சான். நேர்மையா இருக்கிறவங்களுக்கு கடவுள் எப்பவுமே நல்ல வழியை தான் காட்டுவாரு. ஒருவேளை முதலாளி கிட்ட சொல்லாம இந்த பானையை கொண்டு வந்திருந்தா எனக்கு உறுத்தலா இருந்திருக்கும். நேர்மையா இதை முதலாளி கிட்ட கொடுக்க தான் பார்த்தேன். அவரு தான் அவருடைய திமிரால வேணான்னு சொல்லிட்டாரு. தாத்தா, நீ கொடுத்த மந்திர பானை எனக்கு மட்டும் பயன்படல, இந்த ஊர் ஏழைங்க எல்லாருக்குமே பயன்படுது. தர்மத்தின் வழியில நடக்கிறவனுக்கும் நேர்மையா இருக்கிறவனுக்கும் கஷ்டம் வரலாம்.
ஆனா அந்த கஷ்டம் நிரந்தரமா இருக்காது. கடவுள் அவன் கூடவே எப்பவுமே இருப்பாரு. கஷ்டம் அவனை பக்குவப்படுத்துறதுக்கு. கடைசியில பக்குவப்பட்டதும் அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா நன்மைகளையும் செய்வாரு.